அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் இந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அற்புதங்களை பார்த்துருக்கோம். அன்பிலீவபிள் மிராக்கிள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பிழைக்கவே மாட்டார் இவர், அவ்வளவுதான் அப்படின்னெல்லாம் இருந்த எவ்வளவோ நோயாளிகளின் வாழ்க்கை எப்படி ஆனந்தமாக மாறி பூத்து குலுங்கிட்டுன்னு பார்த்துருக்கோம் நம் மகானின் அருளோடு. அதே போல்தான் இந்த அற்புதம். ஆனால் இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னதுன்னா, இந்த அற்புதம் மகான் சித்தியானதுக்கு பிறகாக நிகழ்ந்த அற்புதம். அப்பொழுது என்ன அர்த்தம்? மகான் இந்த பூத உடலை மட்டும்தான் விட்டிருக்கிறாரே தவிர்த்து தான் அருள் செய்யும் அந்த கருணை உடலை என்றென்றும் அவர் விடவே இல்லை. இந்த அற்புதம் 2008 நிகழ்கிறது. திரு டி சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு பக்தர். அவர் சென்னையில் திருவான்மியூர் அருகே வாழ்ந்து வந்த ஒரு அன்பர். என்னாச்சு, திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போகிறது. பலவிதமான அசௌகரியங்கள் அவருடைய உடம்பில் அவருக்கு தெரிகிறது. உடனே டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், உங்களுக்கு கேன்சர் நோய் ரொம்ப தீவிரமான கட்டத்தை போய் அடைஞ்சிருக்கு. பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய். அப்படியா அப்படின்னு கேட்கிறார். இன்னும் ஒரு 3 to 4 வீக்ஸ் தான் உங்களால் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு நாளையும் குறித்து இவர்கிட்ட கொடுத்துட்டாருங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தை இவர் தாண்ட மாட்டார். ஏன்னா இவர் மருத்துவரை போய் பார்த்தது ஜனவரி மாதம். ஒரு மிகப்பெரிய பிரபலமான மருத்துவமனைக்கு இவர் போயிருக்கார். இவர் போய் பார்த்தார். எல்லா பரிசோதனையும் பண்ணிவிட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குது. நீங்கள் இருக்க போகிற இந்த ஒரு 1 month கொஞ்சம் சிரமம் குறையணும்னு இருந்தால் டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். அதாவது இரத்தத்தை மாற்றும் சிகிச்சை முறையை நீங்கள் செஞ்சுட்டே ஆகணும்னு சொன்னதுமே, இந்த கையில் அந்த கேத்தேட்டர் சொருகுவா இல்லையா, அது மாதிரி ஏற்றி விட்டு அவருக்கு அந்த ரத்தம் சுத்திகரித்தல் நிகழ்கிறது. வாரம் 2 தடவை பண்ணணும். ரொம்ப ஒரு வலிமிகுந்த ஒரு ப்ராசஸ்ஸுங்க அது. டயாலிசிஸ் பண்ணவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டால் தெரியும், அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த ரத்தத்தை எடுத்து சுத்தம் பண்ணி மறுபடியும் இந்த உடலில் விடும் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து இந்த கேன்சர் நோயாளிகளுக்கு கீமோதெரப்பின்னு ஒன்று கொடுப்பா. அதுவும் வாரம் 2 முறை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கா. கீமோதெரப்பினா அந்த மருந்தை இவர்களின் உடலில் ஏற்றும் பொழுது இந்த புற்றுநோய் உருவாக்கின அந்த செல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அழிந்து மறைந்து போய் நல்ல செல் உருவாக வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கீமோதெரப்பி. ஆனால் இது செய்யும் பொழுது மிகவும் வலிக்கும். அதிலும் அதனால் இந்த விளைவுகள், பின் விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்பவே சில பேருக்கு பயங்கரமாக இருக்கும். அதை விட இந்த கேன்சர் செல்கள் எல்லாம் அழியும் பொழுது நல்ல செல்களுமே அழிந்து தான் போகும். பின்னர் மீண்டும் புதுவாக உருவாகும். இந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த புற்றுநோய் வந்த அன்பர்கள் அனுபவிப்பதை நாம் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். இந்த கஷ்டமெல்லாம் நம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் வருகிறது. நான் என்ன பண்ணேன், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அதிகமாக சாப்பிடக்கூட மாட்டேனே, பெரியவா உங்களே நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தேன்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் எவ்வளவு விஷயங்களை தேடி அலைந்தாலும் அதெல்லாம் இப்பொழுது கிடைப்பதற்கு சாத்தியமில்லை என்ற அந்த எண்ணம் வந்துடுத்துன்னா, இருப்பதை கொண்டு இருக்கும் வரை சிறப்போடு வாழ்வோங்கிற அந்த மனநிலை வந்துடும் இல்லையா, அந்த எண்ணத்திற்கு அவர் வருகிறார். சரி, இதுதான்னு தெரிஞ்சிருது. இந்த வலி, இந்த வேதனையை நம்ம அனுபவிக்கணும்னு நமக்கு இருக்குது, அனுபவிப்போம். இருக்க போகிற அந்த கொஞ்ச நாளாவது நாமஸ்மரணை பண்ணுவோம். பெரியவா சொல்லியிருக்கா, எந்த நிலையில் இருந்தாலும் நீ நாமஸ்மரணை பண்ணு, என்னைக்காவது எப்படியாவது ஒன்று அது காப்பாற்றும்னு சொல்லியிருக்கா. நம்ம கடமையை நம்ம பண்ணுவோம்னு அந்த மருத்துவமனையிலேயே அப்படியே படுத்துட்டே நாமஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கார். ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருக்கார். சிவ 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 சிவன்னு சொல்லிகிட்டே இருக்கார். எதை பற்றியும் சிந்திக்காமல் இந்த வலியை நாம் மறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு எதுலேயாவது இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வலி நமக்கு தெரியாது. இந்த எண்ணத்தில் பெரியவா சொல்லியிருக்கா, அதை செய்வோம் என்ற அந்த கோணத்தில் இவரும் அப்படியே படுத்துண்டு பகவன் நாமாவை ஜபிச்சுட்டே இருக்கார். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லிகிட்டே இருக்கார். இப்படியே ஒரு வார காலம் இவர் மருத்துவமனையில் தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படியே இவருடைய அந்த
ஹெல்த் உடல்நிலை மெதுவாக டீக்ரேட் ஆகிட்டே வருது. அப்படியே ஜனவரி 31 வந்துடுது. சரி, டாக்டர் சொன்னது அந்த 3 to 4 வார காலம், அந்த காலத்திற்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. ஓகே, இப்போ டாக்டர் வரப்போகிறார், இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு, ஒரு 7-8 நாள் தான் வீட்டுக்கு போன்னு சொல்ல போகிறார்னு இவர் எதிர்பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார். டாக்டர் வந்தார். டாக்டர் மறுபடியும் இவரை ஸ்கேனுக்கு அழைச்சிட்டு போனார். ஸ்கேனை முடிச்சுட்டு இவரை மறுபடியும் அந்த வார்ட்லேயே இவரை அனுமதித்தார். ரிப்போர்ட்லாம் பார்த்தார். பார்த்துட்டு சரி மிஸ்டர் சுப்பிரமணியன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதே மாதிரி ஒரு தொனிகள் சொன்னதுமே சரி நம்ம அவ்வளோதான், இன்னும் ஒரு வார காலம், இந்த ஒரு வாரமாவது இந்த ஊசி இந்த ஆணி இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவோம்னு சொல்லிட்டார் போல இருக்குது, இதுக்கப்புறம் எல்லாமே பெரியவா தான் நமக்கு அப்படின்னு சொல்லி, என்னாச்சு டாக்டர் நான் வீட்டுக்கு போகலாமா, சீக்கிரங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போய் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்களே அந்த ட்ரெஸ், அந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு சீக்கிரம் நீங்கள் போய் ரிசப்ஷனில் நில்லுங்க, நான் பில்லை அனுப்ப சொல்கிறேன், பில்லை செட்டில் பண்ணி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டார். ஏன் டாக்டர் இதுக்கு மேலே எனக்கு மருந்து, இதுக்கு மேலே எனக்கு இந்த டயாலிசிஸோ கீமோதெரப்பியோ தேவைப்படாதா அப்படின்னு ஒரு பரிதாபமாக கேட்க, இதுக்கு மேலே இல்லை, இனிமேல் உங்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படாது. அவ்வளோ மோசமாகிடுச்சா டாக்டர், நீங்கள் வேறு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நேற்று வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, இன்றைக்கி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குங்க, இது மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, திஸ் இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். இந்த வார்த்தையை நாம் எவ்வளவோ எபிசோடில் பார்த்துருக்கோமே, மறுபடியும் அதே வார்த்தையை தான் இன்று நமக்கு கிடைக்கிறது. திஸ் இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் சுப்பிரமணியன், நீங்கள் போய் ரிசப்ஷனில் நில்லுங்க, நான் பில்லை காட்டுறேன், ஒரு சில மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், அது உங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடுக்கு முன்னே சாப்பாடுக்கு பின்னன்னு மாற்றி மாற்றி போட்டுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவருக்கு சுத்தமாக நம்ப முடியல. இவர் இந்த ஒரு மாத காலமாக நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கோங்கிற மைண்ட் செட்டோடையே இருந்துட்டார். இதோட அவ்வளவுதான் முடிவும் பண்ணிட்டார். திடீர்னு டாக்டர் வந்தார், ரிப்போர்ட்டை பார்த்தாரு, நீ நன்னா இருக்க வீட்டுக்கு போங்கிறாரு. அப்போ டாக்டர் பொய் சொல்கிறாரா, இல்லை இத்தனை நாளாக நான் பார்த்தது அனுபவித்ததெல்லாம் பொய்யா, என்னன்னே புரியலையேன்னு இவர் அந்த ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷமாக யோசிக்கிறார். அப்பொழுது தான் அவருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. அந்த மருந்தோட எஃபெக்ட்லேயே இருந்தார் இல்லையா, அதனால் கொஞ்சம் மயங்கியிருக்கார் இடையில நம் சுப்பிரமணியன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தன்னைத்தானே மறந்து அந்த நாமஸ்மரணை பண்ணிண்டு அப்படியே மயங்கி அதுலேயே அப்படியே தூங்கி போயிட்டார். அப்போது அவருக்கு ஒரு கனவு, அந்த கனவு போல் ஒரு உணர்வு வந்துள்ளது. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, இது எல்லாருக்குமே இது அவ்வளோ சுலபத்தில் ஏற்பட்டுடாது. யார் அந்த குருநாதரின் பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாகிறார்களோ அவர்களுக்கு இது நிச்சயமாக ஏற்படும். அப்படின்னா அப்படியே மயங்கி விழுந்திருக்கார். யாரோ 2 பேர், நல்லா பார்க்கணும், 2 பேர் இவர் இருந்த அந்த அறையை திறந்து உள்ளே வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒருத்தர், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர். இருவருமே துறவிகளைப் போல் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தர் அந்த காவி வஸ்திரத்தை அணிஞ்சுண்டு கையில் தண்டத்தோடு வந்திருக்கார், ஒல்லியான உருவத்தோட. இன்னொருத்தர் ஒரு பெரிய ஜிப்பாவாட்டமாக அந்த சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் போட்டுண்டு அங்கங்கே அந்த கிழிதுபட்ட அந்த ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சுட்டு ஒருத்தர் வந்திருக்கார். இருவரும் சேர்ந்து எப்படி நம் கூன் பாண்டியனுக்கு திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மந்திரமாவது நீருன்னு சொல்லி தடவி விட்டாரோ, அதே போல் நம் சுப்பிரமணியனுக்கு இருவரும் சிரசிலிருந்து அப்படி பாதம் வர தடவி கொடுத்தாலாம் 2-3 தடவை. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி மிருதுவாக தடவி விட்டுட்டு அப்படியே அந்த கதவு கிட்ட போய் கதவை திறந்துன்னு வெளில போயிட்டான். இப்போது யார் வந்துள்ளார்கள் அந்த ரிசப்ஷனில் அப்படியே உட்காந்துட்டு கண்ணீரோடு யோசிக்கும்பொழுது தான் தெரியறது, தான் வாழ்நாள் முழுக்க யாரை நினச்சிண்டு பிரார்த்தனை பண்ணாரோ. சுவாமி அறையிட்ட போனால் எத்தனை சுவாமி படம் இருந்தாலும் முதல்ல 2 வார்த்தை ஒரு வாயிலிருந்து என்ன வரும், பெரியவா சாய்பாபான்னு வருமே. அந்த 2 பேர் தான் இன்றைக்கி அறைக்குள்ளே வந்துள்ளார்கள் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்கிறார் அவர். அவர் பெரியவா சொல்லியிருக்கார், நாமஸ்மரணை பண்ணணும்னு தானே அவர் நாமஸ்மரணை பண்ண ஆரம்பித்தார். இத்தனை காலமாக ஷிரடி சாய்நாதரை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா. இருவருமே அன்று இவரது நோயை இவர் உடலிலிருந்து வெளியே நீக்குவதற்காக, வெளியே தள்ளுவதற்காக அப்படி வந்து அவருக்கு அப்படி அந்த தங்களுடைய கரம்பட தடவி கொடுத்து இவருடைய நோயை வெளியே தள்ளியிருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார் நம் சுப்பிரமணியன் அவர்கள். அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ டாக்டர் சொன்ன வார்த்தை மறுபடியும் இவர் நினைவிற்கு வருகிறது, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். எவ்வளவு பெரிய மிராக்கிள் இது, எவ்வளவு பெரிய அற்புதம் இது. இந்த மாதிரி இவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கா?
எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கு. பிரத்யக்ஷமாக பெரியவா என்னை காப்பாற்றுவார், என் குருநாதர் என்னோட இருப்பார்னு எவர் ஒருவர் நம்புகிறாரோ அவர் எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் இப்பேற்பட்ட அற்புதங்கள் இன்று வரை நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இன்று வரை 83-84 வயதை கடந்து மிக மிக ஆரோக்கியமாக பெரியவாளை இன்று வரை வேண்டிண்டு, சாய்நாதரை இன்று வரை வேண்டிண்டு வாழ்ந்து வருகிறார் நம் சுப்பிரமணியன் என்ற பக்தர் என்றால் அது குருநாதர்களின் கடாட்சம் இல்லாமல் வேறென்ன? நாம் மகான்கள்கிட்ட போனோம்னா ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், நேர்மை. இந்த நேர்மை வந்தால் பக்தி தன்னால் வந்துடும், ஒழுக்கம் கூடவே வந்துடும். இதெல்லாம் நம் கூடவே இருந்தால் நம் குருநாதர் நம்முடனேயே இருந்து நமக்கு எந்த கஷ்டம் வராமலும் அப்படியே வந்தாலும் அதை நம்மிடமிருந்து விலக்குவதற்கான எல்லா வழிகளையும் எல்லா முறைகளையும் அவர்களே இருந்து காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா, பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். நீ எப்போ அந்த பகவான் நாமாவை சொல்கிறோமோ அப்பொழுதே அந்த இறைவனே வந்து நம் பிணிகள் அனைத்தையும் களைந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.